guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேர் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஒரு மூவிஸ் ரியாக்ஷன் பார்க்க போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் ட்ரெய்லர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெரிய வணக்கம். ஸோ இந்தியன் மூவி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. 1996 to 2024. உண்மையாலுமே ஒரு 28 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய ரிலீஸ் ஆகிறதே ஒரு பெரிய விஷயம். அதில் படத்தில் கொஞ்சம் இந்த லாக்டவுன் இஷ்யூ, அப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இஷ்யூ, அப்புறம் நிறைய பேர் இறந்துட்டாங்க, அதெல்லாம் சொல்லி இந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது. நேற்று வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. எப்படி ஃபஸ்ட் மூவி, அதுவும் நைட் ஷோ, 10 மணிக்கு ப்ரோக்ராம், 10 மணிக்கு மூவி. உண்மையுமே டைட்டில் கார்டு ஓகே, டைட்டில் கார்டு கதறல் சாங். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி வரக்கூடாது, கமல் சார் இன்ட்ரோலேருந்து வரணும். கமல் சாரோட இன்ட்ரோ, அந்த ஒவ்வொரு பாடி ஃபேஸும் அந்த இந்த இது வரைக்கும் கரெக்டாக ஒவ்வொரு மூவியோட இது வரும். ஆனால் அது சூப்பராக இருந்துச்சு. உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்லி டைட்டில் கார்டு போடுவாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்தியனோட இன்ட்ரோ வந்து சொல்லி ஆகணும். உண்மையுமே இந்த இந்தியன் ஒன்றில் யூஸ் பண்ண கொஞ்சம் மியூசிக்லாம் அனிருத்தும் சங்கர் சாரும் அந்த நேரில் போய் ஏஆர்ரஹ்மான் மீட் பண்ணி அவங்கள்ட்ட ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கியிருப்பாங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த பர்மிஷன் யூஸ் பண்ணி தான் அந்த சாங்ஸ்லாம் அந்த ஆட் பண்ணியிருக்காங்க. உண்மையுமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து சொல்லி ஆகணும், நல்லா இருந்துச்சு. உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ்க்குள்ளே போனோம்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக வந்துடும் போல. படத்தில் ஏகப்பட்ட நெகட்டிவ் இருக்குது. நான் வந்து சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இந்தியனில் வந்து தாத்தா வந்து ரொம்ப மாதிரி கதறதான் விட்டாரு. எல்லாரையும் தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தான் பையனே இருந்தாலும் பரவாயில்ல, குத்தி கொன்றவர். இதில் வந்து ஏதோ கடமைக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க, இது நடிச்சு தான் ஆகணும், இந்த சீன் மட்டும் இது இப்படி பண்ணுங்கள், இதை அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலுமே இது சங்கர் சார் படமானே எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. விஷுவலாக ஓகே, விஷுவலாக நிறைய பேர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டு, அப்புறம் ஒரு ஸ்பாய்லர் ஆகிடும் சொன்னால், ஆனால் அது ஒரு உண்மையுமே ஒரு வேறு லெவலில் அது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப. அது வந்து ஓகே. ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப பழசு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பாபி சிம்மா, விவேக் அவங்களோட காம்பினேஷனில் வர அந்த ஒரு செம்மையான ஒரு சேசிங் சீன் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த மூவியில். ஸோ கரெக்டாக படம் 3 மணி நேரம். அனிமல் படத்தை கூட பார்த்துருவாங்க கூட, நம்ம இந்தியன் படத்தை பார்க்க முடியலப்பா. தேவையில்லாத சீன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அதே மாதிரி வர்மக்கலையில் இது இங்கே இப்படி குத்துனா இப்படி பாடிக்கிட்டே இருப்பார், அப்புறம் இங்கே குத்துனா இங்கே ஓடிக்கிட்டே இருப்பார். ஸோ அதெல்லாம் சொல்ல வேணாம்னு தான் பார்த்தேன். கொஞ்சம் நிறைய பேர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக வச்சுருந்தாங்க. லைக் காளிதாஸ் ஜெயராம், அப்புறம் சித்தார்த்தோட டீம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜெகன், ரிஷிகாந்த்னு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் இருக்கார், ப்ளஸ் பிரியா பவன் சங்கர், அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல லிங்க் ஆகிற மாதிரி அந்த இந்தியன் தாத்தா கொண்டு வந்தார். இந்தியன் தாத்தா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் 2K இந்தியன் தாத்தா மாதிரி வந்திருந்தார். உண்மையுமே கெட்டப் ஓகே, இன்னும் கொஞ்சம் லைவ் வர்றது அப்படி இப்படின்னு கொஞ்சம் இதாக போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்குங்க. நம்ம வந்து சொல்லுவாங்க, இப்போ கமெண்ட்டில் வந்து சொல்கிறவங்க சில பேர் சொல்லுவாங்க, நீ படம் எடுத்துப்பார் அப்படி தெரியும் கஷ்டம். ஸோ நாமளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லி நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ உண்மையிலுமே அதை சொல்லுங்கள், சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகலை. உண்மையாலுமே சொல்கிறப்போ என்ன ஒரு படம் அப்படி சொதப்பிடுச்சு. இந்தியன் 2வோட லாஸ்ட் மினிட் போஸ்ட் கிளைமேக்ஸ், அது கிளைமேக்ஸ் அந்த இதெல்லாம் வரும்ல, இந்த நேமு டைட்டில் கார்டு அந்த டைட்டில் இதெல்லாம், அப்போ வந்து இந்தியன் 3யோட ட்ரெய்லர் வந்து வந்துருச்சு, சூப்பராக இருக்கும். இந்தியன் 3 தான் ஒரிஜினல் மூவி. இது வந்து ஒரு ஸ்டார்டிங், அதாவது தாத்தா அங்கே இருந்தார், இப்போ இங்கே வந்துட்டார். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் அங்கே போகிறது தான் இந்தியன் 3. ஸோ இயர்லி 2025 வந்து படம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட அந்த படம் சமையலைன்னா அவ்வளோதான். படத்தில் வந்து மெயினாக ஒன்று சொல்லணும்னா எஸ்.ஜே. சூர்யா, அவர் வந்து கேரக்டர் வந்து அவர் நேம் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தார். ஒரே ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுக்குறேன், சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லி அவரோட பேர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவர் வந்து எதுக்குடா, அது கேமியோ கூட இல்லை, எக்ஸ்டெண்டட் கேமியோ கூட இல்லை, ஏதோ சும்மா காசு கொடுத்துட்டோமேனு வந்து நடிச்சு கொடுத்துட்டு மாதிரி. அவர் நடிச்சிட்டு இருந்த அந்த வீடு 8 கோடி ரூபா, அந்த ஒரே ஒரு வீடு மட்டும் 8 கோடி ரூபாய் பார்த்துக்கோங்க. ஸோ படம் வந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக எடுத்தோம்.
கலெக்ஷன் வைஸாக ட்ரெய்லர் வந்து அப்பயே நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அப்பயே எனக்கு வந்து ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா படத்தில் வந்து மெயினாக காஸ்டியூம் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். எடிட்டில் கொஞ்சம் 45 மினிட்ஸ் தூக்கி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. தேவையில்லாத இடத்துலலாம் சீன்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். எதுக்குடா அந்த சீன்லாம் வைக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 45 மினிட்ஸ்லாம் அந்த சீன்லாம் தூக்கியிருந்தா உண்மையாலுமே படம் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தாலே படம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருந்துருக்கலாம். மெயினாக சொல்லிடணும், இந்த டாக்டர் படத்தில் வருவார்ல கிளின்னு ஒருத்தர், அதான் முடி கொட்டுது என்ன இருக்குதுன்னு கேட்பல, அவர் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு விஷயம் வந்து சொல்லி ஆகணும், சங்கர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தான் இந்த மூவி. ஏன்னா ஒவ்வொரு படத்துலேருந்து அவரோட ரெஃபரன்ஸ் எக்ஸப்ட் காதலன் மூவி, எந்திரன் மூவி, நண்பன் மூவி, இந்த 3 படத்தை தவிர இது எல்லா படத்தோட சீன்ஸையும் ஏதோ ஒரு இடத்துலையே அவரோட வந்து ஒரு குறியீடாக விட்டுட்டு போயிருக்காரு. இப்போ ஒரு ஜகன் வந்து ஒரு சீன் வந்திருக்காரு, சிவாஜியோட மூவி சிவாஜி மூவி சீன் வந்து அப்படியே ஒரு லைவாக வர மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல தலைவரோட மூஞ்சி வரும், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அன்னியனில் வர அந்த சாப்பாடு பிரச்சனை அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன மூவி, முதலன் மூவி அந்த அரசியல்வாதிலாம் போய் காட்டியிருப்பாங்க. லஞ்சம் தான் ஜீரோ டாலரன்ஸ்னு சொல்லி ஸோ படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க. படம் வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட்லே இல்லை, ஒரு பாதியிலே நிற்கிது. அந்த பாதி தேர்டில் தான் உண்மையான மூவியே இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டார்ட் அண்ட் பிகினிங். ஸோ படம் வந்து ஃபுல்லாகவே போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்தியனே வச்சுருந்தாலே சூப்பராக இருந்துக்குண்டாடி. இந்தியன் 2 எடுக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் சாகடிச்சு. ஸோ தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலுமே இந்தியன் 2 வந்து நான் பெரிய பிளாக்பஸ்டர் அடிக்கும் நம்பிட்டு இருந்தேன். எல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ வீடியோ கொடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். லெட்ஸ் பை ஃப்ரம் பியர் ரியாக்ஷன்ஸ். இந்த மாதிரிலாம் ஒரு படம் எடுத்துருப்பீங்களா? ஒரே ஒன்று காரணம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து அந்த பாரா சாங்கும் நீலவர்ப்பம் சாங்கும் ஒன்று கூட வரலைங்க. கதறல் சாங்கு, கம்பேக் இண்டியன் சாங்கு ப்ளஸ் பிஜிஎம், இவ்வளோ தான். படம் 3 மணி நேரம் படம், அந்த 2 பாட்டுலேயும் போயிடுச்சு. நான் வந்து பாரா சாங் விஷுவல் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நீலவர்ப்பம் சாங் கூட நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி அவங்களும் இந்தியன் 3 வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் போயிட்டாங்க. ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என்னென்ன